வெல்கம் பேக். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசமில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரைட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ சார்ஜ் பார்ட்டிகல் மூவிங் வித் வெலாசிட்டி v in the presence of magnetic field. இந்த ஃபார்முலா ஏற்கனவே டெரைவ் பண்ணியிருக்கோம். நான் ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டான ஃபார்முலா மட்டும் போடுறேன். Force experienced by the charge in the presence of magnetic field F is equal to Q V vector cross P vector. சரியா? இதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டா ஆப்ஷன் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிடும். செகண்ட் கொஸ்டின் நியூட்ரான் எலக்ட்ரான் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ். ஸோ நேற்றே ஒரு கொஸ்டின் போட்டிருப்போம். இதோட மாசு சார்ஜ்லாம் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துருப்போம். சரியா? ஸோ அது காட்டுறோம். எங்கே இருக்கும் பாருங்க. புரோட்டான் அப்படின்னா அதோட சார்ஜ் இ மாஸ் எம், நியூட்ரான் சார்ஜ் இ மாஸ் 2m, ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்னா 2 times த மாசு 2 times த சார்ஜ் 4 times த மாஸ்ன்னு இருக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து ஆல்ஃபா நியூட்ரானு எலக்ட்ரானு ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஆர் மூவிங் வித் ஈக்குவல் வெலாசிட்டி. வெலாசிட்டி வந்து சேமாக இருக்குது. என்டர்ஸ் த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கோயிங் இன்டு த பிளேன். இது எக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மூவிங் இன்டு த பிளேன் என்டர்ஸ் இன்டு த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ட்ரேஸ் த பாத் அண்ட் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். ட்ரேஸ் த பாத் நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இந்த வெலாசிட்டிக்கும் பர்பெண்டிகுலராக இருந்துச்சு அந்த பிளேனுக்கு அப்படின்னா சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகும். அந்த சர்க்குலர் மோஷனை கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா அப்படின்றத இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல் ஃபர்ஸ்ட் அதோட ரேடியஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். F is equal to QVB. நெக்ஸ்ட் F is equal to centripetal force mv square by r. இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணியிருப்போம். QVB is equal to mv square by r. VV கேன்சல் பண்ணிட்டு r is equal to mv by QB. சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் தானே நியூட்ரான் முடிச்சிடலாம். நியூட்ரான்ன்றது சார்ஜ்லெஸ், நோ சார்ஜ் அப்பனா நோ டீவியேஷன் போது அது என்ன பண்ண போகுதுன்னா எந்த ஒரு டீவியேஷனும் இல்லை, அது வந்த ஸ்பீடில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். நோ சேஞ்ச். நெக்ஸ்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் அப்படின்னும் போது பாசிட்டிவ். சரியா? ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் போது அது பாசிட்டிவ். டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் நம்ம தேர்ட் சாப்டர்லேயே படிச்சிருப்போம். டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் அப்படின்னும் போது நம்ம புக்கில் யூஸ் பண்ணுறது கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சோம், அகைன்ஸ்ட் டைரக்ஷன் ஆஃப் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஆப்போசிட் டு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னா அப்போ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் போகிற டைரக்ஷனை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்றத எப்படி கண்டுபிடிப்போம்னா ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3 ஃபிங்கர்ஸ் இருக்கா, 3 ஃபிங்கரை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணிப்பீங்க. தம் ஃபிங்கர், 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர். இப்போ இந்த 4 ஃபிங்கரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி இன்டு த பிளேன், மிடில் ஃபிங்கரில் கரண்ட் ஐ, தம்ப் எந்த சைடு காமிக்குதோ அதுதான் வந்து ஃபோர்ஸ். இப்போ என்னோட லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபிங்கர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது வந்து கரண்ட் டைரக்ஷன், இது வந்து ஃபோர்ஸ். ஸோ நம்ம கொஸ்டினில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வர்ட்ஸில் இருக்குது. அப்போ இன்வர்ட்ஸ்னா இப்படி வச்சுக்கிறேன், டவுன்வர்ட்ஸில் கரண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் டைரக்ஷனாக கரண்ட்டு அப்போ இப்படி போகுது. அப்போ என்னோட தம்ப் எந்த சைடு பாயிண்ட் பண்ணியிருக்குன்னா மேலே பாயிண்ட் பண்ணியிருக்கு. கரெக்டாக? அப்போ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸு அப்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அப்வர்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். சரியா? ஸோ இது டவுன்வர்ட்ஸ் எக்ஸ்ன்னு கொடுத்ததால டவுன்வர்ட்ஸ், ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் கரண்ட் டைரக்ஷன் இப்படி இருக்கு. அப்போ தம் வந்து அப்வர்ட்ஸ்ல காமிக்குது. ஸோ அப்வர்ட்ஸ்ல ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது இந்த டைரக்ஷன்ல சுத்த ஆரம்பிக்கும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் பார்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரானோட டைரக்ஷன் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். எலக்ட்ரான் எப்படி போகுதுன்னா எலக்ட்ரான் இந்த டைரக்ஷன்ல போகுதுன்னா அப்ப கரண்ட் இந்த சைட்ல போகுதுன்னு அர்த்தம். சரியா? அப்ப என்ன பண்ணலாம்,
இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டவுன்வர்ட்ஸ்ல தான் இருக்கு. ஆனா கரண்ட் இந்த டைரக்ஷன்ல போகுது. அப்ப என்னோட தம்பு என்ன பாயிண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த சைட்ல வரப்போகுது. அப்ப டவுன்வர்ட்ஸ்ல ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகுது. புரிஞ்சுச்சு இது? ஓகேவா? மேக்னெட்டிக் ஃபீல்டு டவுன்வர்டு, எலக்ட்ரான் இந்த சைட் போச்சுன்னா கரண்ட் இந்த சைட் போகுதுன்னு அர்த்தம், கன்வென்ஷனல் கரண்ட். அப்ப இந்த சைடு வச்சுட்டா அப்ப தம்பு என்ன நோக்கி பாயிண்ட் பண்ணுது. அப்ப என்ன நோக்கி பாயிண்ட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த சைட்ல போகுதுன்னு அர்த்தம் கரண்ட். ஃபோர்ஸ் இந்த சைடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்ப எலக்ட்ரானு இந்த சைட்ல டர்ன் ஆக போகுதுன்ற விஷயத்த நீ மென்ஷன் பண்ணிருக்கணும். சரியா? Some alpha particles will experience the force upward direction and it starts to move circular direction. இதை வந்து நான் சொல்லிக்கலாம் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் சொல்லிக்கலாம். எலக்ட்ரான் டவுன்வர்ட்ஸ்ல போறதால இதை கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்ட்டு இந்த டயக்ராமை போட்டு இதை ட்ரேஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இதோட ரேடியஸை மென்ஷன் பண்ணணும். எப்படின்னா ஆர் ரேடியஸ் RMB/QBயா. ஃபர்ஸ்ட் ஆல்பா பார்ட்டிகல்ஸ் He2He4ன்னு இருக்கும். சார்ஜ் வந்து 2 times the சார்ஜ், மாஸ் வந்து 4 times the mass of புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான்ல. அப்போ என்ன பண்ணோம், ஆல்பா பார்ட்டிகல்ஸ் R of ஆல்பா வந்து மாஸ் வந்து 4mv/2eBன்னு வரும். அதுவே எலக்ட்ரான் என்னும் போது ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான் என்னும் போது just mp/eBன்னு வரும். 2 1s 2 2s. அப்போ இதோட ஆல்பா பார்ட்டிகல்ஸோட ரேடியஸ் 2 times பெருசா இருக்கும் கம்பேர் டு இதோட ரேடியஸ். அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்பா பார்ட்டிகல்ஸை நல்லா பெருசா எப்படி போடுவா, ரேடியஸ் பெருசா போடுவா. எலக்ட்ரான் வந்து கொஞ்சம் ரேடியஸ் குட்டியா போட்டுக்கணும். நியூட்ரான் வந்து அன்டீவியேட்டட் ஸ்ட்ரெயிட்டா போகும். சரியா? ஸோ இதை நோட் பண்ணி ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இது, செகண்ட் கொஸ்டின் ரேடியஸ் போட்டு ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் எப்படி அப்ளை பண்றதுன்னு கத்துட்டு இருக்கா. அதை பேஸ் பண்ணி ரேடியஸும் போட்டிருக்க. சரியா? நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு சர்க்குலர் லூப் அட் த சென்டர் அப்படின்னா இந்த ஃபார்முலா ஏற்கனவே டெரைவ் பண்ணியிருக்கோம். μ0I/2a. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் அந்த சம் போட போறோம். சரியா? அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த சர்க்குலர் லூப் ஃபார்முலா பார்த்தோம். அட் த சென்டர் அப்படின்னும் போது μ0I/2a. 2aன்றது a தான் வந்து ரேடியஸ். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம் பாருங்க. இப்போ 2 ஐடென்டிக்கல் சர்க்குலர் லூப்ஸ் P and Q. P and Q each of radius R. அப்ப radius R னு கேபிட்டல் R னு எடுத்துக்கிறேன். radius R. Current I are kept in perpendicular to the plane such that have the common centers shown in the figure. Find the magnitude and the direction of net magnetic field at the point O. 23ல question கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ்வலாக 10th ஸ்டாண்டர்ட்லாம் சொல்லியிருப்போம். அப்படின்னா ஒரு ஒயரில் கரண்ட் ஃப்ளோ இருக்கு அப்படின்னா point your thumb in the direction of current and the remaining fingers curved shows the direction of current அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரியா? ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா கரண்ட் அப்வர்ட்ல போகுது அப்படின்னா தம்பை இப்படி வைப்போம், ஃபிங்கர்ஸ் இப்படி கர்வ் ஆகுது, இந்த டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது அப்படியே ஆப்போசிட்டா இங்க யூஸ் பண்ணி நம்ம டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இங்க கரண்டோட டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, கரண்டோட டைரக்ஷன் வச்சு மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சலாம். ஃபர்ஸ்ட் பி எடுக்கிறேன் பாருங்க. பியில் இப்படி போதா, அந்த காயில் இப்படி வைக்கிறேன். இப்படி வைக்கும் போது மேக்னெட்டிக் தம் எந்த சைடு ஆக்ட் ஆகுது, அப்போர்ட்ல ஆக்ட் ஆகுது. அப்ப அப்போர்ட்ல ஆக்ட் ஆச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்ட் பை த பி வந்து இப்படி இருக்கும், பிபி. சரியா? இப்போ நெக்ஸ்ட் இந்த காயில் தனியாகவே நான் போடுறேன். கியூ காயில்ல கரண்ட் மேல இருந்து கீழே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்பனா அது இப்படி வருது. சரியா? அந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி வருது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த சைடு இருக்கு அதை நல்லா பாருங்க. இதுல என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி வர மாதிரி ஏதாச்சும் ஒரு சைடு தான், 2 சைட்லயும் எப்படி கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் ஒன்றுத்துல இப்படி வர மாதிரி நீ எடுத்துக்கோ. இப்படி வருதுன்ற மாதிரி எடுத்தனா மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த சைட்ல போகுது. சப்போஸ் இப்படி வர மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் போகுது. ஸோ அந்த ஆரோ மார்க் வச்சு நீ எடுத்துக்கிற. இப்போ நான் டவுன்வர்ட்ஸ்ல இப்படி அசியூம் பண்றேன். அப்போ டவுன்வர்ட்ஸ்ல இந்த அவுட் இப்படி வருதுன்னும் போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் நான் இப்படி போட்டுக்கிறேன். ஸோ இதை வந்து BQ. சரியா? ஸோ BQ ரெண்டும் எப்படி இருக்கு, ஒன்று இப்படி இருக்கு, இன்னொன்று இப்படி இருக்கு. அப்போ BP BQ ரிசல்டன்ட் எப்படி இருக்கும், 11th ஸ்டாண்டர்டுக்கு போயிடணும். 11th ஸ்டாண்டர்ட்ல என்ன பண்ணியிருப்போம், ரிசல்டன்ட் ஃபார்முலா 2 forces ஆக்ட் ஆச்சுன்னா இதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு கிளியரா தெரியுது. அப்பனா வரும் B net அப்படின்னும் போது ரூட் ஆஃப்
BB square plus BQ square plus 2 BQ cos theta வரும். cos 90 degree 0. அது இந்த டேர்ம் நம்ம போடணும்னே அவசியம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக இதை போட்டுக்கலாம். சரியா? இப்போ இதோட ரெண்டுத்துக்குமே ரேடியஸ் ஆர் தான். அப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணிக்கிறேன், BP is equal to BQ is equal to சேம். ரெண்டுமே சேமா, அதை நான் பீனே காமனாக எடுத்துக்கிறேன். சரியா? பி ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னா ரூட் ஆஃப் 2b ஸ்கொயர், ரூட் ஆஃப் 2 டைம்ஸ் ஆஃப் இந்த பி வெளியில் வந்துச்சுன்னா பின்னு வரப்போகுது. பியோட வேல்யூ நியூ நாட் ஐ பை 2r, ரூட் 2 இன்ட்டு நியூ நாட் ஐ பை 2r. இந்த 2வை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு போட்டுக்கலாம். அப்போ ஒன்று கேன்சல் ஆச்சுன்னா ஃபைனல் ஆன்சர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு நியூ நாட் ஐ பை 2 ரூட் 2r. இதோட ஆங்கிள் எப்படி இருக்கும், ரெண்டுத்துக்கும் சென்டரா இப்படி இருக்கும், 45 டிகிரி. டீட்டா இஸ்குவல் டு 45 டிகிரியில் இந்த பிளேனில் இப்படி ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டினா, எ லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏபி கேரிஸ் த கரண்ட் ஆஃப் 4 ஆம்பியர், அதுவும் கொடுத்துருக்காங்க. எ ப்ரோட்டான் பி ட்ராவல்ஸ் வித் த வெலாசிட்டி, மீட்டர் பர் செகண்ட்னாலே வெலாசிட்டி தான். வெலாசிட்டி வந்து 4 × 10⁶ மீட்டர் பர் செகண்ட் parallel to the wire. Distance a or x வந்து 0.2 meter from its the direction opposite to the current as shown in the figure. எப்பவுமே புரோட்டானோட டைரக்ஷனா வந்து கரண்டோட டைரக்ஷனா எடுத்துங்க, ஏன்னா நம்ம கன்வென்ஷனல் கரண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நம்ம புக்ல யூஸ் பண்றது எல்லாமே நார்மல் கரண்ட். கரெக்டான கரண்ட் வந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் கரண்ட். ஆனால் கன்வென்ஷனல் கரண்ட் தான் நம்ம எடுப்போம். கன்வென்ஷனல் கரண்ட் அகேன்ஸ்ட் த ஆப்போசிட் டு த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சரியா? ஸோ அப்போ புரோட்டான் எந்த சைடில் போதோ அதுதான் வந்து நம்ம புக்கில் யூஸ் பண்ணுற கரண்டோட டைரக்ஷனு. அப்போ கரண்ட்டை இதில் அப்போர்டு, இதில் டவுன்வோர்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் வேறெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கால்குலேட் த ஃபோர்ஸ் விச் the magnetic field due to the current carrying wire exerts on the proton, also specify the direction கேட்டிருக்காங்க. force கேட்டிருக்காங்க, direction கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எத்தனை ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா, F is equal to Q V vector cross B vector. F V vector cross B vector. charge of proton தான் இருக்கும், எலக்ட்ரானோட சார்ஜ் தான் இருக்கும். பாசிட்டிவ் 1.6 × 10⁻−19 சார்ஜ். பி வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, பி தாரில் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி இங்க இருக்கு, கியூ இங்க இருக்கு, பி தேவை. அப்போ பி தேவைன்னா என்ன பண்ணலாம் பாருங்க, மேக்னெட்டிக், இது வந்து ஒரு ஒயரா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரிங் ஒயர். அப்பனா வரும் பி இஸ் ஈக்குவல் டு நியூ நாட் ஐ பை 2πa. ஃபார்முலாலாம் கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஃபார்முலா போட்டு தான் போடணும். அப்போ இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்க. நியூ நாட் அப்படின்னா 4π × 10⁻−7. கரண்டோட வேல்யூ, ஐயோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 ஆம்பியர். ஐ 4 ஆம்பியர் இங்கே மென்ஷன் பண்ணி வச்சுருங்க, 4 ஆம்பியர். அப்போ 4 / 2π. டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ, 0.2. π கேன்சல் ஆகிடும். 2 1s 2 2s போட்டுக்கலாம். அதே மாதிரி 2 1s 0.1. மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணால் இது போயிடும். அப்போ -7 × 10 × 4/1 வரும். அப்போ 4 × 10⁻−6 மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ டெஸ்லா. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னா 4 × 10⁻−6 டெஸ்லான்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. இப்போ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை கண்டுபிடிச்சலாம். F is equal to Q 1.6 × 10⁻−19. V வெலாசிட்டி எவ்வளோ, 4 இன்ட்டு போட்டுக்கிறோம், 4 × 10⁻6. VB மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், 4 × 10⁻−6. அப்போ 4 × 10⁻−6 இதை மல்டிபிள் பண்ண ஆன்சர் வந்துடும். +6 -6 10 இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 4 4s 16. 16 × 1.6 × 10⁻−19. அப்போ 16 × 16 மல்டிபிள் பண்ணால் முடிஞ்சிச்சு. 6 6 36, 6 1s 6, 9 16, 6 15 1 20. ஒரே டெசிமல் தான், 25.6 × 10⁻−19
இதோட ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன் எஃப். இப்போ இந்த ஃபோர்ஸ் எந்த சைடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்ட்டு கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஃபோர்ஸ் எந்த சைடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்ளை பண்ணுங்க. கரண்ட் இப்படி போகுது. கரண்ட் இப்படி போகும்போது இன்னும் சிம்பிளாக நீ ஞாபகம் வச்சுன்னா, கரண்ட் இப்படி போகுது அப்படின்னா இந்த சைட் பிளேன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸா டாட்டான்னு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. அப்போ இந்த ரூலை யூஸ் பண்ணுங்க. எந்த சைட் கரண்ட் போதோ அது மேலே வச்சுக்கணும். இந்த பிளஸிங்ஸ் உள்ள போகுது அப்படின்னா கட் பண்ணி உள்ள போகுதுன்னு அர்த்தம், எக்ஸ் போட்டுக்கணும். இப்போ இந்த சைடு வரும்போது தம்பு இப்படி போகுது, அப்போ பிளஸிங்ஸ் வெளியில வருது, அவுட் ஆஃப் த பிளேன். அப்போ ஒரு ஒயர்ல கரண்ட்ல இப்படி போச்சுன்னா இந்த சைடு கட் பண்ணின்னு உள்ள போகுது. அப்போ இந்த சைடு எக்ஸ், இந்த சைடு டாட். அதுவே டவுன்வர்ட்ல போகுது அப்படின்னா கையை ஆப்போசிட்ல வைப்பேன். இந்த சைடு தான் கட் பண்ணின்னு உள்ள போகும், இந்த சைடு கட் பண்ணிட்டு உள்ள போகும், இந்த சைடு பிளஸிங்ஸ் அவுட்ல வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, இந்த சைடு டாட்னு வரும். அப்ப இந்த கண்டிஷன்ல என்ன ஆகுது, கரண்ட் இதுதான் நம்ம எடுக்க போறோம். கரண்ட் அப்வர்ட்ல போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வர்ட்ல போகுது. கரண்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த சைடு இருக்கு, கட் இன்டு த பிளேன். கரண்ட் இந்த சைடுல போகுது. ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த சைடு ஆகும்ட்டு செக் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த சைடு, மேக்னெட்டிக் ஃபீல்டு லெஃப்ட் ஹேண்ட் தானே யூஸ் பண்ணுவோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த சைடு, கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த சைடு, கரண்ட் இந்த சைடுனா ஃபோர்ஸ் வந்து எந்த சைடு ஆக்ட் ஆகுதுன்னு கையை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைடில் லெஃப்ட் சைடில் ஆக்ட் ஆக போகுது. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டினா, எ கரண்ட் கேரிங் சர்க்குலர் லூப். இதுதான் வந்து கரண்ட் கேரிங் சர்க்குலர் லூப் அண்ட் எ ஸ்ட்ரெயிட் ஒயர் பெண்ட் பார்ஷியலி இன் த ஃபார்ம் ஆஃப் செமி சர்க்கிள். இப்படி வச்சிருக்காங்க. ஃபைண்ட் த மேக்னிடியூட் அந்த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த பாயிண்ட் ஓ. சரியா? ஃபர்ஸ்ட் ரெண்டு காம்பனண்ட் இருக்கு. சர்க்குலர் லூப், சர்க்குலர் லூப்ல கரண்ட் இப்படி போதா, கரண்ட் இப்படி போகுது. அப்ப ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்ளை பண்ணுங்க. கரண்ட் இப்படி போகுதுன்னா இன்டு த பிளேன், இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ்ன்னு வரும் இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஏன்னா கரண்ட இப்படி போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வர்டு. அப்ப எக்ஸ் இதுக்கு B1 எடுத்துக்கிறேன் சர்க்குலர் லூப்பை. மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த சர்க்குலர் லூப்னா ஃபார்முலா இப்பதானே பார்த்தோம், நியூ நாட் ஐ பை 2a, நியூ நாட் ஐ பை 2rன்னு எடுத்துக்கிறேன். செகண்ட் இந்த செமி சர்க்குலர், அதையும் சர்க்குலர் லூப்பாவே நான் எடுத்துக்கிறேன், செமி சர்க்குலர் லூப். சரியா? செமி சர்க்குலர் லூப் அப்படின்னும் போது என்ன பண்ண போறேன், இப்போ ஒரு சர்க்கிளுக்கு ஃபுல்லா இருந்துச்சுன்னா இது டிவைடட் பை 2 பண்ணிக்கலாம். கரெக்டா? அப்ப செகண்டுக்கும், ஆனா இப்ப அதோட டைரக்ஷன் எப்படி போகுது, இப்படி போகுது. அப்ப இப்படி வந்துச்சுன்னா இப்படி வைப்பான் அப்போடு செமி சர்க்கிள். அப்ப அதெல்லாம் பண்ணிக்கிறான் B2 டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கிறான். ஏன்னா பாதி சர்க்கிள் தான் இருக்கு. ஃபார்முலா இதுதான் வரப்போகுது, நியூ நாட் ஐ பை 2r டிவைடட் பை 2ன்னு வருமா, டிவைடட் பை 2ன்னு வரும். அது 2 பை 1, அதை ரெசிப்ரோகேட் பண்ணினா 2r இன்டூ 1 பை 2ன்னு வரும். அதை நியூ நாட் ஐ பை 4r ஸ்ட்ரெயிட்டா எடுத்திருந்தாலும் ஓகே தான். இப்போ இது ரெண்டுத்தோட வேல்யூ நெட் ஃபீல்ட் அட் பி அட் பாயிண்ட் O அப்படின்னு கேட்டாங்கன்னா B இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணிக்கலாம், பிளஸ் பண்ணுவியா மைனஸ் பண்ணுவியா, நல்லா யோசிச்சு சொல்லு பார்க்கலாம். ஒன்னு அப்போ இன்டு த பிளேன், ஒன்னு அவுட் ஆஃப் த பிளேன். அப்ப நெட் மூமெண்டம் போது என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா, மைனஸ் தான் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஒன்னு வந்து இன்வர்ட்ல போகுது, ஒன்னு வந்து அவுட்வர்ட்ல போகுது. அப்ப நெட் என்னும் போது எது பெருசோ அதுல இருந்து மைனஸ் பண்ணி போட்டுக்கலாம். சரி, அப்ப B1 B2 கண்டுபிடிச்சலாம். B1 அப்படின்னும் போது நியூ நாட்டோட வேல்யூ 4 பை இன்டூ 10 பவர் மைனஸ் 7. 1ல எவ்வளவு கரண்ட் போகுது, 1 ஆம்பியர் தான் போகுது. 2 இன்டூ ரேடியஸ், ரேடியஸ் 4 சென்டிமீட்டர்னு இருக்கு. சென்டிமீட்டர்னா என்ன பண்ணிக்கணும், 4 இன்டூ 10 பவர் மைனஸ் 2 பண்ணிப்பேன். இதோட வேல்யூ 2 1s are 2 2s are 2 1s are 2 2s are 5 by 2. இது மேல போச்சுன்னா என்ன ஆகும் பாருங்க, 10 பவர் மைனஸ் 7 பிளஸ் 2 வரும். 5 by 2 இன்டூ 10 பவர் மைனஸ் 5 வரும். சரியா? இது அப்படியே கூட வச்சுக்கோ. அப்படி இல்லைன்னா சரி, நெக்ஸ்ட் இதுக்கும் போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். B2 போது நியூ நாட் வந்து 4 பை இன்டூ 10 பவர் மைனஸ் 7. இதுல எவ்வளவு கரண்ட் போகுது அப்படின்னா 2 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் போகுது. அதோட 4ன்னு போட்டுக்கிறேன். ரேடியஸ் 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 12 இன்டூ 10 பவர் மைனஸ் 2, 4 கேன்சல் பண்ணிக்கோ.
நெக்ஸ்ட் 2 1s are 2 6 ஆர் பண்ணிக்கோ. 5/6 இந்த 2 மேலே போச்சுன்னா 5/6 into 10 power minus 5 அப்படின்னு வரப்போதா. இப்போ நெட் அப்படின்னும் போது 5/2 இது 5/6 இது. அப்போ இதுதான் பெரிய வேல்யூவாக இருக்கும். அப்போ B1 minus B2. B1 எந்த டைரக்ஷனோ அந்த சைட் தான் நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்கு போது அதையும் மென்ஷன் பண்ணோம். B acts downward into the plane into the plane அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கலாம். B1 அப்படின்னும் போது என்ன வரும் 5/2 into 10 power minus 5 minus 5/6 into 10 power minus 5 என்ன காமனாக எடுத்துக்கிறேன்னா 5/5யும் 10 power minus 5 மட்டும் காமனாக எடுத்துக்கிறேன். இங்கே என்ன வரும் 1/2 minus 1/6 வரும். எல்சிஎம் எடுத்து போட்டுருங்க பார்க்கலாம். 5 into 10 power minus 5 எல்சிஎம் வந்து 6ன்னு எடுத்துப்பேன். 2 3s are 3 minus 1 3 5 into 10 power minus 5 into 2/6 வரும் 1/3. இதை கூட சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. 5னா 3.14 3.14 divided by 3 into 10 power minus 5 டிவைட் பண்ணினா நான் வரும் பாரு 3.14 divided by 3 பண்ணினா 3 1s are 3 0 ஆகிடும். பாயிண்ட் வச்சு நான் 0 போட்டு தான் நெக்ஸ்ட் நம்பர் இருக்குமா. 1.34s are 12 1.04 into 10 power minus 5 மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட் டெஸ்லா. சரியா, இதோட மெத்தடை ஞாபகம் வச்சுக்கணும். இதில் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீ மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. டெரிவேஷன்ஸ் கிளியராக தெரிஞ்சிச்சுன்னா கண்ண முடி நீ எந்த டயக்ராம் கொடுத்தாலும் அந்த டைரக்ஷன்ஸ் வச்சு போட்டு சப்ஸ்டிட் பண்ணிட்டு அப்படியே வந்துடுவேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், an ammeter of resistance. அம்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.8 ohm can measure the current up to I வந்து 1 ampere வரைக்கும் மெஷர் பண்ணுது. Find the value of shunt resistance. Yes sir, shunt resistance required to convert ammeter to measure the current up to 5 ampere. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா கேல்வனோமீட்டர் கன்வர்ஷன் அந்த லாஜிக்கை அப்ளை பண்ணிக்கலாம். கேல்வனோமீட்டரும் சென்சிட்டிவ் டிவைஸ் கம்மியான கரண்ட் மெஷர் பண்ணும். அப்போ இங்கே வந்து கம்மியான கரண்ட் மெஷர் பண்ணி அதை அதிகமான கரண்ட் மெஷர் பண்ணும். அப்போ கேல்வனோமீட்டர் டு அம்மீட்டர் அப்படின்ற லாஜிக்கை ஞாபகம் வச்சுக்கணும். கேல்வனோமீட்டர் டு அம்மீட்டர்னா அம்மீட்டர் யூஸ்வலாக சீரீஸாக கனெக்ட் பண்ணும். கன்வர்ஷனில் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கான் ஆப்போசிட். அப்போ பேரலாக இது ஜீனா பேரலாக ஒரு லோ ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணுவேன், அதான் ஷண்ட். சரியா, இப்போ இதில் போகிற கரண்ட் ஐஜியோட கரண்ட் வந்து ஐஜி தான் 1 ஆம்பியர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஐன்ற கரண்ட் வந்துச்சு அப்படின்னா இங்கே ஐ போச்சுன்னா இங்கே வந்து ஐ மைனஸ் ஐஜின்ற கரண்ட் இங்கே வரும். ஐ மைனஸ் ஐஜின்ற கரண்ட் இங்கே வருமா. இதில் என்ன பண்ணியிருப்போம் கேல்வனோமீட்டர் கன்வர்ஷனில் வோல்ட் சேம்னு எடுத்திருப்பேன். இங்கே இருக்கிற வோல்ட்டும் சேம்னு எடுத்திருப்பேன். வி இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற வோல்ட்டு இங்கே இருக்கிற வோல்ட் சேம்னு எடுப்பேன். இங்கே வோல்டேஜ்னா வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் ஐஜி இன்டூ ஜி எடுத்துக்கிறேன். கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஜி. இங்கே வரும்போது ஐ மைனஸ் ஐஜி. இதோட ரெசிஸ்டன்ஸ் தான் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் எஸ். ஐஜியோட வேல்யூ 1, ஜியோட இதுதான் கேல்வனோமீட்டர் நான் அசியூம் பண்ணிப்பேன். அப்போ 1 into 0.8 ஈக்குவல் டு ஐ வந்து எவ்வளோ 1 minus 5 ஷண்ட் ஐஜிஐ மைனஸ். இப்போ ஐயோட வேல்யூ தான் 5, ஐஜியோட வேல்யூ தான் 1. ஸோ 5 minus 1 into எஸ். எஸ்ஸோட வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். So 0.8 equal to 4, 5 minus 1 4s. அப்போ s என்னும் போது 0.8 divided by 4, 4 1s are 4 2s are s வந்து 0.2 ohm. அப்போ ஒரு 0.2 ohm ரெசிஸ்டரை இந்த அம்மீட்டருக்கு பேரலாக கனெக்ட் பண்ணும்போது அதோட ரேஞ்ச் வந்து 5 ஆம்பியராக வருது. சரியா, ஸோ இது மாதிரி இந்த பேஸ் தீம் கிளியராக ஞாபகம் வச்சுன்னா கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நீயே போட்டுக்கணும். Next question, a galvanometer resistance G ஓட வேல்யூ 16 ohm, full scale deflection தான் IG.
அதில் போகிற ஐஜி கரண்ட் வந்து 4 மில்லி ஆம்பியர். மில்லி அப்படின்னும் போது என்ன பண்ணிக்கணும், 4 × 10⁻³ ஆம்பியர். ஹவு வில் யூ convert it to voltmeter, galvanometer to voltmeter to measure the voltage up to 3 volt. சரியா? அப்போ கேல்வனோமீட்டர் டு வோல்ட்மீட்டர் அப்படின்னா வோல்ட்மீட்டர் யூஸ்வலாக பேரலாக கனெக்ட் பண்ணுவேன். கன்வர்ஷனில் கேல்வனோமீட்டர் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ரெசிஸ்டரை இப்படி சீரியஸாக கனெக்ட் பண்ணுவேன். சரியா? ஸோ how will you convert the voltmeter to measure? ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் போடும் போது 3 வோல்ட் வரைக்கும் மெஷர் பண்ணலான்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் என்ன பண்ணுவோம்னா வோல்டேஜை ஸ்ப்ளிட் பண்ணி எடுப்போம், V1 V2. சரியா? இதில் ரெண்டுத்துக்குமே சீரியஸ்ன்றதால ரெண்டுத்துலையுமே ஐஜின்ற கரண்ட் தான் போகும். அப்போ V என்ன வரும், V is equal to இதில் போகிற V is equal to IR IG into G ப்ளஸ் இங்கே வரும்போது IG into R. சரியா? நம்மளுக்கு R தான் தேவை. இதை இப்படியே போட்டாலும் ஆன்சர் வரும். ஆனால் நெக்ஸ்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன் பாருங்க. V வந்து 3 வோல்ட்டு, IG வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, IG காமனாக கூட எடுத்துக்கோ. IG காமனாக எடுத்துட்டீங்கன்னா G + Rன்னு வரும். 3 இந்த ஐஜியோட வேல்யூ 4 × 10⁻³ ஜியோட வேல்யூ 16 + Rன்னு எடுத்துப்பேன். அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாவை சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. V is equal to IG into G + Rன்னு வரும். அப்படி பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு இந்த ஆரோட வேல்யூ தானே தேவை, ஆரோட வேல்யூ மட்டும் தேவையில்ல. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா V இதை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. V - IG G is equal to IGRன்னு போட்டிருப்பாங்க. இப்போ R மட்டும் வேணும் அப்படின்னும் போது இந்த IG கீழே எடுத்துட்டு வருவாங்க. V - IG G divided by IG. சரியா? அதையும் ஒன்றும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது V divided by IG minus IG into G by IGன்னு வரும். IG கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது வரும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா உனக்கு எந்த ஒரு இங்கே ஒரு சிம்பிளிஃபிகேஷன் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக போட்டலாம். அப்போ R is equal to V by IG minus G. Vயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 3 divided by 4 × 10⁻³ Gயோட வேல்யூ 16. அப்போ இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாருங்க, கிராஸ் மல்டிபிள் பண்ணுறியா. ஃபர்ஸ்ட் இந்த 3 இந்த -3 மேலே வந்துச்சுன்னா +3 ஆகிடும். சரியா? டிவைடட் பை 4 - 16. இதை என்ன பண்ணிக்கலாம், -16 பேஸ் 4 வச்சுன்னா இது 3000 ஆகிடும். 3000 minus 16 4s are 4 6 are 24, 4 1s are 4 64 3000 divided -64/4 தான் அதோட ரெசிஸ்டன்ஸ். 3000ல 64 போச்சுன்னா எவ்வளோ வரும் பாருங்க. 3 போச்சுன்னா 2 9 9 10 6 6 3 9 2. இதை டிவைடட் பை 4 டேபிள்ஸில் போதா பாரு. 4 7s are 28 1 4 3s are 12 1 4 4s are 16 கரெக்டாக போகுது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 734 ஓம் சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இதோட வோல்ட்டு 3 வோல்ட் வரைக்கும் காமிக்கும். சரியா? ஸோ ஃபார்முலாவாக நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தோம்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. எல்லா ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அந்த லாஜிக்கை அப்படியே 1/1 தான் 1/1 ஞாபகம் வச்சுக்கணும். கேல்வனோமீட்டரை வோல்ட்மீட்டராக மாற்றணும்னா ஒரு ரெசிஸ்டரை சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கணும். சீரீஸில் வோல்டேஜ் அப்படியே ஆட் பண்ணிட்டு வருவோம். இந்த லாஜிக் தெரிஞ்சிச்சுன்னா நீ கண்ணை மூடிட்டு அப்படியே அந்த கொஸ்டினாக இருந்தாலும் போட்டு வரணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்கொயர் லூப் ஆஃப் சைடு 20 சென்டிமீட்டர் கேரிங் கரண்ட் 1 ஆம்பியர். இதில் போகிற கரண்ட் 1 ஆம்பியர் is kept near the infinite long straight wire, current 2 ampere. Shown in the figure, calculate the magnitude and the direction of net force. இது நேமிங் கொடுத்துக்கலாம் A B C D. சரியா? இப்போ இந்த நெட் ஃபோர்ஸ் இந்த லூப் வந்து என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபோர்ஸ் பிட்வீன் த 2 parallel wires ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஃபோர்ஸ் பிட்வீன் த 2 parallel wire-னா μ0 I1 I2 L by 2πA. இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இந்த ஒயர் 1 ஒயர் 2 எடுத்தனா இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஃபோர்ஸ் இருக்குமா, அதை FABன்னு எடுத்துக்கிறான். அப்போ μ0 அப்படியே எடுத்துக்கிறான், I1 வந்து 1 தான். இதில் போகிற கரண்ட் 2 ஆம்பியர் இன்ட்டு 2. இதில் போகிற கரண்ட் வந்து 1. லென்த் ஆஃப் த ஒயர் வந்து இது 20 சென்டிமீட்டரில், அதனால 1
20 20 into 10 power minus 2 2 pi a 2 pi a ஓட வேல்யூ distance between them 10 10 into 10 power minus 2 அப்ப 10 1s are 10 2s are 10 power minus 2 கேன்சல் ஆயிடும் ஒரு 2 கூட கேன்சல் ஆச்சுன்னா 2 நியூ நாட் பை பை அப்படின்னு இருக்கும் FAB 2 நியூ நாட் பை பை இது வந்து ரெண்டுத்துலயும் சேம் டைரக்ஷன் கரண்ட் போதா சேம் டைரக்ஷன் போச்சு அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும் அட்ராக்டிவ் இதை வந்து அப் சைடில் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இப்போ FCD அதுக்கும் இதே ஃபார்ம்லாம் நியூ நாட்டு கரண்ட் 2 I2ல கரண்ட் வந்து 1 ஆம்பியரு லென்த் வந்து 20 into 10 power minus 2 2 pi a வந்து இங்க வந்து இங்க மொத்தமான டிஸ்டன்ஸ் எடுக்கணும் அப்ப 10 plus 20 30 சென்டிமீட்டர் அப்ப 30 into 10 power minus 2 இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம் இந்த 0 கேன்சல் பண்ணலாம் இதுவும் கேன்சல் பண்ணலாம் 2/3 நியூ நாட் பைன்னு வந்திருக்கும் இது ஃபோர்ஸ் இதுல கரண்ட் இப்படி போகுது இதுல ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது அப்ப இதோட ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டவுன்வர்ட்ஸ்ல இருக்கும் இப்ப ரெண்டுத்துக்கும் வேணும் இதுவும் முடிச்சிருக்கோம் இந்த FACல இருக்கிற ஃபோர்ஸும் FBDல இருக்கிற ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கேன்சல் ஆயிடும் சரியா இது ரெண்டு மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அப்ப F net இந்த ஃபோர்ஸ் பெருசா இருக்கும்ல FAB மைனஸ் FAC ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் ஒன்று அப்போட ஒன்று டவுனோட 2 நியூ நாட் பை மைனஸ் இதோட ஃபோர்ஸ் 2/3 நியூ நாட் பை டேர்ம்ஸ்லாம் வெளியில் எடுத்துட்டா 2 நியூ நாட் பையே காமனாக இருக்கு வெளியில் எடுத்துட்டோன்னா இங்கே 1ன்னு வரும் இங்கே 2 எடுத்துட்டா நியூ நாட் எடுத்துட்டா 5 எடுத்துட்டா 3 மட்டும் இருக்கும் 1/3 இருக்கும் அப்போ இதை என்ன பண்ணலாம் 2 நியூ நாட் பை 3 minus 1 2/3 2 நியூ நாட்டோட வேல்யூ 4 pi into 10 power minus 7 3 minus 1 2 divided by pi into 3 pi cancel ஆயிடும் 2 2s are 4 4 2s are 8 into 10 power minus 7/3 8/3 போட்டா ஆன்சர் வந்துரும் 8/3 8/3 பண்ணும்போது இப்போ இங்க என்ன வந்திருக்கும் அப்படின்னா இந்த ஒரு 2 4s are 8 8 2s are 16 16/3 வந்திருக்கும் 16/3 3 5s are 15 1.0 3 3s are 9 5.33 இதோட ஆன்சர் 5.3 into 10 power minus 7 நியூட்டன்